Hey, hi everyone. Welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி காஃப்கா. ஸோ அப்பாச்சி காஃப்கா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் கொஞ்சம் டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சம்வேர் உங்களுக்கு சில சில பேருக்கு காம்ப்ளிகேட், சம் பீப்புள்ஸுக்கு காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கலாம் சில கான்செப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜிங் சிஸ்டம்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெசேஜிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை அப்பாச்சி காஃப்கா ரியல் வேர்ல்டில் சால்வ் பண்ணுது, அப்பாச்சி காஃப்கானா என்ன, அது எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது, அதோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, கம்பெனிஸ் ஏன் அப்பாச்சி காஃப்கா யூஸ் பண்ணுறாங்க, ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ் எங்கெங்கெல்லாம் அப்பாச்சி காஃப்காவை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெசேஜிங் சிஸ்டம்னா என்ன, ஏன் மெசேஜிங் சிஸ்டம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மெசேஜிங் சிஸ்டம்ன்றது என்னென்னா, ஒரு மிடில் மேன் பிட்வீன் திஸ் ப்ரொடியூசர் அண்டு கன்சியூமர். ஒரு மெசேஜ் ஈவெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவருக்கும் ஒரு ஈவெண்ட்டை கன்சியூம் பண்ணுறவருக்கும் இன்பிட்வீனில் ஒரு மிடில் மேன் இருக்கிறதுக்கு பேர் தான், மிடில் மேனாக ஆக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மெசேஜிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த மெசேஜிங் சிஸ்டம் தேவை, ஃபர்ஸ்ட் அது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த மெசேஜிங் சிஸ்டம் தேவைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது டேரெக்டாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக கனெக்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அது ரொம்ப டைட்லி கப்புல்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடியூசர் இப்போது டவுன் ஆச்சு, கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, ஸோ என்டையர் சிஸ்டமே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ இப்போ டிராஃபிக் அதிகமாகுது ஃப்யூச்சரில் அப்படின்னா நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியாது டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்ம டைட்லி கப்புள் டைரக்ட் கனெக்ஷன்ஸ்க்கு போகும்போது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் மெசேஜிங் சிஸ்டம்ஸ். இப்போது மெசேஜிங் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுனாக்கா, மிடில் மேனாக ஆக்ட் ஆகும் ப்ரொடியூசருக்கும் அண்ட் கன்சியூமருக்கும் இன்பிட்வீன். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால இது லூஸ்லி கப்புல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கன்சியூமர் டவுன் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சுனாக்கா அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஏன்னா அந்த மெசேஜிங் சிஸ்டம் டேட்டாவை பர்சிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். பர்சிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஃபார் 2 hours 3 hours கழித்து இந்த கன்சியூமர் லைவுக்கு வரும்போது அந்த மெசேஜை அது மிஸ் பண்ண ஈவெண்ட்ஸை திரும்பியும் ரிட்ரைவ் பண்ணி அதால் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் மெசேஜிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆல்சோ இது லூஸ்லி கப்புல்டுன்னு சொன்னால, ஸோ இப்போ டிராஃபிக் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா நம்மளால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் ஆன் த டிராஃபிக். பட் ஆனால் டைட்லி கப்புல்டுக்கு போகும்போது, டைரக்ட் கனெக்ஷன்ஸ்க்கு போகும்போது ஸ்கேலிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் மெசேஜிங் சிஸ்டம்ஸ்க்கு போகிறோம். ஸோ மெசேஜிங் சிஸ்டம்ன்றது என்னன்னா, இன் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் தேர் இஸ் எ மிடில் மேன். தட் மிடில் மேன் வில் ஜஸ்ட் பர்சிஸ்ட் தி மெசேஜஸ் அண்ட் தென் தர் கன்சியூமர் வில் ரீட் தி மெசேஜஸ் ஃப்ரம் தட் மிடில் மேன். இதுதான் மெசேஜிங் சிஸ்டம். இது 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட், அனதர் ஒன் இஸ் பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர். பாயிண்ட் டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு கன்சியூமர் இருப்பார். அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே டைரெக்டாக அந்த கன்சியூமர் ரீட் பண்ணுவார். ஆனால் இது இன்பிட்வீன் ஒரு கியூன்ற ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் தான் ப்ரொடியூசர் பர்சேஸ் பண்ணுவார் மெசேஜஸ். அந்த மெசேஜஸை ஒரு கன்சியூமர் மட்டும் ரீட் பண்ணுவார். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஒரு கன்சியூமர். ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட். ஆனால் இன்பிட்வீன் ஒரு சேனல், அதாவது அந்த கியூ இருக்கும். இதுக்கு பேர் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர் மாடல்னு போயிட்டா, n நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, n நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. இன்பிட்வீன் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்வரில் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புரோக்கர்ஸில் டாபிக்ஸ்ன்ற காம்பனன்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அந்த புரோக்கர்ஸ். அந்த டாபிக்ஸில் தான் நம்ம அந்த ப்ரொடியூசர் சென்ட் பண்ணுற மெசேஜஸ், ஜென்ரேட் பண்ணுற மெசேஜஸ் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற மெசேஜஸை கன்சியூமர் சைடில் இருக்க கன்சியூமர்ஸ், n நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டாபிக்ஸை. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த மெசேஜஸை ரீட் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர் மாடல். n நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், n நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் வி கேன் யூஸ். ஸோ இந்த அப்பாச்சி காஃப்கான்றது இந்த பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர் மாடலுக்கு கீழே தான் வரும். இப்போ நம்ம அப்பாச்சி காஃப்கானா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ரியல் வேர்ல்டில் எந்த மாதிரியான யூஸ் கேசஸில் அப்பாச்சி காஃப்கா யூஸ் ஆகுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஊபர் எடுத்துக்கோங்க. ஊபரில் நீங்கள்
கார் கேப் புக் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கேப் புக் பண்ணுறதுக்கு உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு டிரைவருக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். ஸோ அந்த டிரைவருக்கு நோட்டிஃபிகேஷனாக போன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு பர்சன் பேசஞ்சர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த லொக்கேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பார். அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே இந்த மாதிரி ஒரு டிரைவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவர் உங்ககிட்ட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது இது அந்த டிரைவர் உங்களை பிக்கப் பண்ணுவார். பிக்கப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லொக்கேஷனில் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவார். ஸோ இதெல்லாம் எப்படி ரியல் டைமில் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி என்ன? ஆக்சுவலாக இதெல்லாம் ரியல் டைமில் எப்படி அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, இதுக்கு பேர் வந்து ஈவென்ட் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவாங்க. இதை எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அப்பாச்சி காஃப்கா தான். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறது டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி காஃப்கா. பேக் போன் ஆஃப் தி ஆல் தீஸ் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் இஸ் அப்பாச்சி காஃப்கா. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்பாச்சி காஃப்கா எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ அப்பாச்சி காஃப்கானா என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்பாச்சி காஃப்கான்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் பை லிங்க்டின். இது லிங்க்டின் தான் முதல்ல கிரியேட் பண்ணாங்க. அவங்க எதுக்காகனா அவங்களுடைய டேட்டா இன்ஜெக்ஷனுக்காக கிரியேட் பண்ணாங்க. ரியல் டைம் டேட்டா இன்ஜெக்ஷன் பர்பஸ்க்காக அவங்க கிரியேட் பண்ணாங்க அவங்க பிளாட்ஃபார்மில். ஆனால் இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து அப்பாச்சி ஃபவுண்டேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. as we discussed before, இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ரொடியூசர் இருக்கும், ஒரு கன்சியூமர் இருக்கும், இன் பிட்வீன் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. டேட்டாவை வந்து பர்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சேஸ் பண்ண டேட்டாவை கன்சூமர்ஸ் ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னல. ஸோ இது வந்து ரொம்ப ரிலேபிளான சிஸ்டம். அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கன்சூமர் கிராஷ் ஆகிட்டாலும் அந்த கன்சூமர் வந்து திரும்பியும் லைவுக்கு வந்த பிறகு எந்த மெசேஜ் எந்த ஆஃப்செட்டில் அது லாஸ்ட் கிராஷ் ஆச்சோ அந்த ஆஃப்செட்லேருந்தே மெசேஜை ரீட் பண்ணிக்க முடியும். அதால் ஆல்சோ த்ரூபுட் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயே இது வந்து நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்னா என்ன? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரொடியூசர்ஸ் வந்து ஈவெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஜென்ரேட் பண்ணுற ஈவெண்ட்ஸை தான் வந்து ப்ரோக்கர்ஸில் பர்சேஸ் பண்ணுது. அந்த பர்சேஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸை வந்து கன்சூமர்ஸ் ரீட் பண்ணுது. ஸோ ஈவெண்ட்ஸ்னால் என்ன? அப்போது ஈவெண்ட்ஸ்ன்றது என்னென்னா பீஸ் ஆஃப் ஆக்ஷன், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆக்ஷன். நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கேப் புக் பண்ணுறீங்க, அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு ஈவெண்ட்டாக காஃப்காக்கு போகும். ஓகே, அந்த காஃப்காக்கு ஈவெண்ட்டாக போன பிறகு அந்த ஈவெண்ட் என்ன ஆகுனாக்கா ஒரு கன்சூமர் ரீட் பண்ணும். அந்த கன்சூமர் வந்து அந்த ஆக்ஷனை ப்ராசஸ் பண்ணும். இப்போது அந்த டிரைவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாருல, அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் திரும்பியும் காஃப்காவுக்கு வரும். காஃப்காவுக்கு வந்து காஃப்காலேருந்து உங்களுக்கு திரும்பியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடத்துல நீங்கள் கன்சூமராக இருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தான், இந்த அப்ளிகேஷன் மொபைலில் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க. அது வந்து காஃப்காவுக்கு போகுது. காஃப்காவில் இருக்க டாபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு போகுது. அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் என்ன பண்ணுதுன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. அது எப்படி ஸ்டோர் பண்ணுன்னா, இந்த காஃப்கா வந்து பார்ட்டிஷன்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டிஷன்ஸில் போய் ஸ்டோர் ஆகுது. ஒன்ஸ் இந்த பார்ட்டிஷன்ஸில் ஸ்டோர் ஆன பிறகு அந்த பார்ட்டிஷன்ஸில் ஸ்டோர் ஆன டேட்டாவை இன்னொரு அப்ளிகேஷன், அதாவது கன்சியூமர் அப்ளிகேஷன் ரீட் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்பாச்சி காஃப்கா பண்ணுது. அடுத்தது இதோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, ப்ரொடியூசர், கன்சியூமர், புரோக்கர், டாபிக், இதெல்லாம் வந்து இதில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். ப்ரொடியூசர் வந்து ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுவார். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாரு. அந்த ஈவெண்ட்ஸ் வந்து எங்கே ரைட் ஆகுனாக்கா டாபிக்ஸ் புரோக்கர்ஸ்க்கு போகும். புரோக்கர்ஸ்க்கு போய்ட்டு டாப்பிக்கில் ரைட் ஆகும். அந்த டாப்பிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனா புரோக்கர்ஸ் அப்படின்ற சர்வர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த டாபிக்ஸை வந்து நம்ம பார்ட்டிஷன்ஸாக பிரித்து வச்சுருப்போம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த பார்ட்டிஷன்ஸில் அந்த ஈவெண்ட்ஸை ரைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரைட் பண்ணுற அந்த ஈவெண்ட்ஸை கன்சியூமர்ஸ் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்கலாம், கன்சியூமர் குரூப்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த கன்சியூமர்ஸ் போயிட்டு அந்த ரைட் பண்ணியிருக்க ஈவெண்ட்ஸை ரீட் பண்ணும். ரீட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை அந்த ஈவெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் காம்பனன்ட்ஸ். இதுதான் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்பாச்சி காஃப்காவில். கம்பெனிஸ் ஏன் அப்பாச்சி காஃப்காவை யூஸ் பண்ணுறாங்க? ஆல்ரெடி நான் இது சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. என்னன்னாக்கா, ஸோ இட் இஸ் லூஸ்லி கப்புல்டு. ஸோ டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது இட் இஸ் டைட்லி கப்புல்டு. ஸ்கேல் பண்ண முடியாது டிராஃபிக் அதிகமாகும்போது. ஸோ இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ
அப்படி இல்லை ஊபர் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டிராஃபிக் இருக்க ஒரு கம்பெனிஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஹை டிராஃபிக் வரும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறது, இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சர்வர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி மிடில் மேன்ஸ் காஃப்கா மாதிரியான ஒரு டூல் யூஸ் பண்ணாங்கன்னா டிராஃபிக் அதிகமாகும் போது ஸ்கேல் பண்ணிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. ஒன்று. ரெண்டாவது, காஃப்காவோட த்ரூபுட்ஸ் ரொம்பவே அதிகம். செகண்ட், ஈவன் கன்சியூமர்ஸ் கிராஷ் ஆகிட்டாலும் அவங்களால திரும்ப வந்து அந்த ஆஃப்செட்லேருந்து ரீட் பண்ணி எடுத்துக்க முடியும். மோர் ரிலையபிள் அண்ட் ஃபால்ட் டாலரண்ட். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் கம்பெனிஸ் வந்து அப்பாச்சி காஃப்காக்கு போகிறாங்க. ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஊபர், ஸ்விக்கி அவங்களாம் எந்த மாதிரி நம்ம லைவ் ஆர்டர்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டே அவங்க அங்கே பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான லைவ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே காஃப்கா ஹேண்டில் பண்ண முடியும். காஃப்கா வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் அவங்களாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்ஜின்ஸ்னாக்கா இப்போது பேஸ்ட் ஆன் அவர் ப்ரியாரிட்டி. இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளுக்கு வருது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஒரு மூவி பார்த்தா அது ரிலேட்டடான மூவிஸாக நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸில் வருது. இதெல்லாம் எப்படி வருதுனாக்கா, ஸோ பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரு ஈவெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஈவெண்ட்ஸ் காஃப்காக்கு போகும். அதை பேஸ் பண்ணி அவங்க பேக் எண்டில் அதுக்கு கோட் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்ஜின்ஸ்லையும் காஃப்கா யூஸ் பண்ணுறாங்க. பேங்கிங்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ராட் டிடெக்ஷன்ஸில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரியல் டைம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பண்ணிட்டு இருக்கும்போதே பாண்டிச்சேரியிலேருந்து பண்ணிட்டு இருக்காரு, உடனே அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள யூஎஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காருன்னா பாசிபிலிட்டியே இல்லைல்ல அந்த பர்சன் 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃப்ராட் டிடெக்ஷன்ஸையும் நம்மளால அப்பாச்சி காஃப்கா வச்சு ஃபைன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு கூட வந்து ஈவெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்லாம் தேவை. இதுக்கு ஃப்ளிங்க் அப்படின்ற டூலுக்குலாம் போவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஐஓடி சிஸ்டம்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஐஓடி சிஸ்டம்ஸ்னால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ டெம்பரேச்சர், ஒரு சென்சாரோட ரீடிங்ஸை எடுக்கிறது, எடுத்து அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, ரியல் டைமில் பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான யூஸ் கேசஸ்லையும் அப்பாச்சி காஃப்காவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரியல் டைம் யூஸ் கேசஸ் ஆஃப் அப்பாச்சி காஃப்கா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில், ஸோ மெசேஜிங் சிஸ்டம்னா என்ன, எதுக்காக நம்ம மெசேஜிங் சிஸ்டம்க்கு போகிறோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெசேஜிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல்சோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நம்ம ஊபரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் அப்பாச்சி காஃப்கானா என்ன, ஈவெண்ட்னா என்ன, அப்புறம் காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் அப்பாச்சி காஃப்காவில் இருக்குது, அப்புறம் எந்த மாதிரி கம்பெனிஸ் ஏன் அப்பாச்சி காஃப்காவுக்கு போகிறாங்க, எந்த மாதிரியான கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர்னா என்ன, கன்சியூமர்னா என்ன, புரோக்கர்னா என்ன, புரோக்கருக்குள்ளே இருக்க டாபிக்ஸ் என்ன, பார்ட்டிஷன்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெப்ளிகாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கன்சியூமர் குரூப்ஸ்னா என்ன, ஸோ ரீட்ரைஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் அது எல்லாத்தையும் பற்றி.